ஹலோ, நம்ம இட் சாப்டர் 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, ஒரு குழந்தைங்களாக இருக்கிறம்போது ஒரு பேய் வந்து ஒரு 4-5 சின்ன பசங்களை தொந்தரவு பண்ணுது, கொலை பண்ண பார்க்குது. அதை எப்படியும் அடித்து துரத்திடுறாங்க. மறுபடியும் அந்த பேய் வந்தால் நம்ம பெருசானாலும் நம்ம வந்து மறுபடியும் அந்த பேயை அடக்கணும் அப்படின்னு வராங்க. அப்படி தான் வராங்க இந்த முறை. இந்த படத்தில் அந்த பெருசானவங்களோட விட்டு போன ஃபஸ்ட் பார்ட்டில் விட்டு போன சின்ன சின்ன த்ரில்லர் சீன்ஸ் எல்லாம் வருது. ஃபஸ்ட் பார்ட்டில் அவங்க குழந்தையாக இருக்கும்போது இன்னும் அந்த பேய் போனதுக்கப்புறமும் அவங்க பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதோட சீக்வல்ஸ், அதோட சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த சின்ன பையன் வீட்டில் சின்ன பையனும் வராங்க. அது பேய் அவங்கள தொந்தரவு பண்ணுறது இல்லாமல் அந்த கொலைகாரனும் தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த கொலைகாரனை அவங்க கொண்டுறாங்க. ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக அந்த பேய் பயமுறுத்துது. அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக காட்டியிருந்தாங்க. அந்த பேயோட சீன்ஸு அதெல்லாம் விறுவிறுப்பாக காட்டியிருந்தாங்க. கடைசியில் அந்த பேயை டம்மி பண்ணி தான் கொள்ளுவாங்க. அவங்க ஒரு பிளான் போட்டு போவாங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அதனால் அந்த பேயை கொஞ்சம் டம்மி பண்ணி பார்ப்பாங்க. அந்த பேய் பயப்படும். அதை வச்சு கொண்டுருவாங்க. இதில் 2 காதல் கதை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் வேறு பையனை காதலிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது சீன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாய். அந்த பேய் ஒரு பொண்ணை கொலை பண்ணும். அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. 1, 2 இப்போ நீ 3 சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த பேய் வப்புன்னு கடிச்சிடும். பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு பையனை கொலை பண்ண அந்த பேய் வந்து துரத்திட்டு போகும் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே. அந்த சீனும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ஹீரோ வந்து எண்ணெய் எடுத்துக்க அந்த பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். அதையும் கேட்காம அந்த பேய் வந்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வந்து அந்த பையனை கடித்து கொலை பண்ணும். அது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனே ரொம்ப பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. கேம் மாதிரி 2 பசங்களை வச்சு தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க சண்டையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேய் வந்து அந்த பையனை கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது நல்லா பார்க்க ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அந்த பேயோட ஃபஸ்ட் இன்ட்ரோ சீனும் ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. பாய். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்கெல்லாம் கொஞ்சம் செட்டிலான மாதிரி காட்டியிருப்பாங்க. அது பார்க்க நல்லாயிருக்கும்.